ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல இந்த அருமையான ஆராதனைக்காக என் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவன் இந்த நாளிலும் அவர் நம்மோடு கூட பேச போதுமானவர். உங்கள் மத்தியிலே வரும்படி கிருபை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அழைத்த அருமையான நம்முடைய போதகருடைய குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். இங்கு அழைத்து கொண்டு வந்த இதற்கு காரணமாக இருந்த என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ணி அழைத்து கொண்டு வந்த அருமையான சகோதரர் திபிரிஷியஸ் அவர்களுடைய குடும்பத்திற்காக சகோதரருக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் இந்த திருச்சபையை இன்னமும் மகிமையாய் அவர் மேன்மைப்படுத்துவாராக. அல்லேலூயா. எங்களுக்காக எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். என்னோடு கூட சுமார் 110 பேர் மிஷினரி பணியில் இணைந்து ஊழியத்தை செய்து வருகிறார்கள். ஆலயமில்லாத கிராமங்களில் இதுவரை கர்த்தருடைய கிருபையினால் ஒரு 33 ஆலயங்களை கட்ட ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இப்பொழுது ஒரு புதிய இடத்துல ஒரு ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அது நெல்லை மாவட்டத்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பல ஆண்டு தடை பண்ணப்பட்டிருந்தது. ஆலய கட்டுமானம் தடை பண்ணப்பட்டது. இப்பொழுது அனுமதி பெற்று கட்டப்படுகிறது. அதே போல் இன்னொரு ஆலயமும் தடை பண்ணப்பட்டிருந்தது. அதுவும் இப்பொழுது கட்டப்பட்டிருக்கிறது. மேலே ரூஃப் கான்கிரீட் போட்டிருக்கிறோம். அடுத்தது கான்கிரீட் போடுவதற்கான ஆயத்தங்கள் நடைபெறுகிறது. இன்னொரு இடம் பிரதிஷ்டை பண்ண அன்னையில் தடை பண்ணப்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் கவுண்டன் புதூர் அப்படிங்கிற கிராமம். கவுண்டன் பாளையம் அல்ல, கோயம்புத்தூர் கவுண்டன் பாளையம் அல்ல, இது கொடுவாய் பக்கத்தில் கவுண்டன் புதூர் என்கிற கிராமம். பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அன்றே தடை பண்ணப்பட்டது. கர்த்தருடைய கிருபையினால் அது மறுபடியும் திறக்கப்பட்டு இப்பொழுது அங்கு ஜெபங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையினால் இதற்கு இந்த திறந்த வாசல்களை ஆண்டவர் தந்ததற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. எங்கள் நினைவு கூறும்போதெல்லாம் கிருபையின் ஊழியங்கள் அப்படின்னு சொல்லி, கிருபைன்னு சொல்லும்போது ஊழியங்களை சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிங்க. அது எங்களை இன்னமும் தேவனுக்காக ஓட பலப்படுத்தும். வேத வசனத்திற்கு நேரே திரும்பலாம். அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசியுங்கள். இருபத்தொன்பது இல்லையா? நல்லா பார்த்தீங்களா? நல்லா பார்த்தீங்களா? 29 இருக்கா இல்லையா? 29 இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு, இல்லையான்னு கேட்டா இல்லை. புதிய ஏற்பாடை எடுத்து பாருங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படி வரிசையா படிச்சுட்டு வந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆமேன் போட்டிருக்கும். யாக்கோபுல ஆமேன் இருக்காது, அது முழுசா கிடைக்கல. 3 யோவான்ல ஆமேன் இருக்காது, முழுசா கிடைக்கல. ஆனா பிரதி முழுசா கிடைச்சி ஆமேன் போடாத ஒரே புத்தகம்னா அது எதுதான்? அப்போஸ்தல நடபடிகள் தான். அந்த புத்தகத்துக்கு ஆமேன் இன்னும் போடப்படலை, இனிமேதான் போடணும். அதுல கடைசி வசனத்தை அப்போஸ்தலர் 28க்கு வேணா கடைசி வசனத்தை வாசித்துடலாம். ஆனா 29க்கு கடைசி வசனத்தை என்ன செய்ய முடியாது, வாசிக்க முடியாது. அப்போஸ்தலர் 29 இருக்கான்னா இருக்கு, எங்க இருக்குன்னா இங்க தான் இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, நான் தான் அப்போஸ்தலர் 29. என்னங்க சத்தம்? சத்தமா சொல்லுங்க, நான் தான் அப்போஸ்தலர் 29. அப்ப அப்போஸ்தலர் 29 வாசிக்கணும்னா யாரதான் வாசிக்கணும்? யாரதான்? என்னையே தான் வாசிக்கணும்.
என்னதான் வாசிக்கணும்? இப்ப சொல்லுங்க, அப்போஸ்தலர் 29 நீங்க தான். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க தான். அப்ப அப்போஸ்தலர் 29 வாசிக்கணும்னா எங்க தான் வாசிக்கணும்? பக்கத்துல தான் வாசிக்கணும். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எழுதப்படாத யாராய் இருக்கிறீர்கள், எழுதப்பட்ட யாராய் இருக்கிறீர்கள், நிருபங்களாய் இருக்கிறீர்கள். நான் ஒவ்வொரு அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள், நிருபங்கள் தான். அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 3:2 வாசிங்க. எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபங்கள் நீங்கள் தானே. இந்த நிருபங்கள் எப்படி எழுதப்பட்டிருக்கிறதா? அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்கள் ஆகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் யார்னா, நடமாடுகிற நிருபங்கள், வேதாகமங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் உங்களையும் என்னையும் வாசிக்க விரும்புகிறது. உலகத்திற்கு முன்னே வாசிக்கப்படுகிற நிருபங்களாய் கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் சுற்றி தெரிய வேண்டியவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வாசிங்க 28 கடைசிய. மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உபதேசித்து கொண்டு இருந்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் முடியும் பொழுது இப்படி முடிகிறது. தொடர் வாக்கியமாய் முடிகிறது, நிகழ்வாக்கியமாய் முடிகிறது. அது முடிவுரையாய் முடியவில்லை. உபதேசித்து கொண்டு இருந்தான். It is a continuous tense. அது மட்டுமல்ல, இன்னமும் சொன்னா அது நிகழ்வு. இன்னமும் தெளிவாய் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய இலக்கணப்படி சொன்னா it is a perfect present continuous tense. தமிழ் அதற்கு இணையான இலக்கண குறிப்பு இல்லை. ஆங்கிலத்தில் அது இப்படி அழைக்கப்படுகிறது, the perfect present continuous tense. இப்படி இந்த அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் முடிவடைகிறது என கண்பானவர்களே. அப்போ அப்போஸ்தல நடபடிகள் இன்னும் நிறைவாகி விடவில்லை, அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போஸ்தல நடபடிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பெயர் இருக்கு பாருங்க, அப்போஸ்தல நடபடிகள்னு. அந்த பெயரு ஒரு பகுதியை தான் சுட்டி காட்டுகிறது. அந்த புத்தகத்தின் ஒரு பகுதியை தான். அந்த புத்தகத்தில் அப்போஸ்தலர்களை கொண்டு மாத்திரம் தேவன் திருச்சபையை நிலைநிறுத்தவில்லை. நீங்க அங்க படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு அனனியா என்னும் சீஷன், அந்த சீஷனை கொண்டுதான் அப்போஸ்தலனாகிய பவுலை சந்திக்க ஆண்டவர் தமது கருவியாக பயன்படுத்துகிறார். ஒரு சீஷனை தான் அந்த அத்தனை பெரிய ஊழியனுக்கு தேவன் அவனை பயன்படுத்த போகிற விதத்தை அறிவிக்க பயன்படுத்துகிறார். தொற்காள் என்கிற ஒரு சீஷி அந்த பட்டணத்தையே
தன் கரத்திலே வைத்திருக்கிற தேவனுக்கு நேரே திருப்பி இருக்கிற நிலைமையை வேதம் சொல்லுகிறது. அவளுடைய மரணம் அதை சாட்சியாய் அறிவித்து நிற்கிறது. அவளை சுற்றி நின்று கொண்டிருந்த கூட்டம் எல்லாம் அவளுடைய நற்கிரியையை பேசிக் கொண்டிருக்கிறத வேதம் சொல்லுகிறது. ஒரு இரத்தாம்பரம் இருக்கிற ஸ்திரியாயிருந்த வியாபாரியாயிருந்த ஒரு லீதியா, அவளை கொண்டு அங்கே திருச்சபைக்கு வாசல் திறக்கிறதை, இடம் கொடுக்கப்படுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா, இந்த குடும்பம் தேவனுக்காக பயன்படுத்தப்பட்டதை, ஒரு ஊழியனை அப்பலோ என்கிற ஊழியனை உருவாக்கி விட்டதை பார்க்கிறோம். அந்த குடும்பம் ஒரு பைபிள் காலேஜா இருக்கு. யாருக்கு பைபிள் காலேஜ்னா? விசுவாசிக்கு இல்ல, ஊழியருக்கு. அப்பலோ என்கிற ஊழியருக்கு. வேதத்துல விசுவாசிகளை தேவன் பயன்படுத்தின விதத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தல நடபடிகள் வெறும் அப்போஸ்தலர்களை குறித்து மட்டும் சொல்லிவிட்டு கடந்து போகவில்லை. அது யாரை குறித்து சொல்லுகிறதுனா, விசுவாசிகளை கொண்டு தேவன் செய்தவைகளையும் சொல்லுறதுனால அதை விசுவாசிகளின் நடபடிகள் என்று அழைத்து விடலாம். இன்னைக்கும் கிறிஸ்தவ திருச்சபையில ஒரு காரியம் இருந்து கொண்டே இருக்கிறது. காலமாக ஒரு காரியம் இருந்து கொண்டே இருக்கிறது. பெண்கள் எங்கனாலும் பயன்படுத்துவாங்க. ஆனால் சில இடத்துல தட்டி உட்கார வச்சுறதுன்னா உட்கார வச்சிருவாங்க. ஆனால் அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு நிகராக பெண்களையும் தேவன் பயன்படுத்தினதை வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஆண்டோடைய ஊழியத்தை பெண்கள் செய்யலாமா அப்படின்னா, கடைசி கால தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுதுன்னா, என் ஊழியக்காரர் மேலும் என் ஆவியை. அப்ப என்ன அர்த்தம்? கடைசி கால ஊழியத்தில் ஆண்டவர் யாரையும் பயன்படுத்துவார்? யார? பெண்களை. சும்மா ஊழியக்காரிகளைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கோபம் வரும். யாரை பயன்படுத்துவார்? சத்தமா சொல்லுங்க. யாரை பயன்படுத்துவார்? பெண்களை. எழுதி இருக்குதா? பைபிள்ல எழுதி இருக்குதா? 2 அதிகாரம் 17 வசனத்துக்கு வாங்க. 18 வாசிங்க. என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல பாத்தீங்கன்னா, சுவிசேஷகர்கள்ங்கிற பதம் மட்டும் வரல, சுவிசேஷிகள் என்கிற பதமும் வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சீயோனுக்கு யாரை தருகிறேன்? சுவிசேஷகிகளை. புதிய ஏற்பாடு மட்டும் புதுசா பெண்களை பயன்படுத்தல. பழைய ஏற்பாடும் தீர்க்க தரிசன ஆகமமும் யாரை சொல்லுகிறது? பெண்களை சொல்லுகிறது. பெண்களோடு நின்று விடவில்லை. இன்னமும் என்ன சொல்லுகிறது? 17 படிங்க. யாரு தீர்க்க தரிசனம் சொல்வார்களா? உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போ கடைசி கால எழுப்புதல்ல பெண்களுக்கு என்ன இருக்கு? பெண் பிள்ளைகளுக்கு என்ன இருக்கு? இடம் இருக்கிறது. பிலிப்புக்கு 4 குமாரத்திகள் இருந்தார்கள். 4 பேரும் யாரா? தீர்க்க தரிசனம் சொல்லுகிற 4 குமாரத்திகள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற 4 குமாரத்திகள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்னமும் ரோம திருச்சபை உருவாவதற்கு காரணமாய் இருந்தது யாரு? ஒரு ஃபெபேயாள்.
எபேசு திருச்சபையில யாருடைய பெயர் வருகிறது? சிந்திகேயாள். இப்படி வேதம் முழுவதும் நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா பெண்களின் பெயர் வருகிறது. பெண்களையும் தேவன் பயன்படுத்துகிறார். இது விசுவாசிகளின் நடவடிக்கைகள் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போயிடக்கூடாது. யாருடைய நடவடிக்கைகளும் கூட தான். சொல்லுங்க, எங்களுடைய நடவடிக்கைகள் கை வச்சு சொல்லுங்க. ஆமா, உங்களை யாராவது ஊழியம் செய்யக்கூடாது, நீங்கெல்லாம் ஊழியம் செய்யறதுக்கு தகுதி கிடையாதுன்னு தட்டி விட்டாங்கன்னா அப்படி எழும்பி நிற்கணும். வசனம் என்ன சொல்லுது? யாரும் ஊழியம் செய்யணும். சத்தமா சொல்லுங்க. ஆகையினால இந்த வேதத்தை, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை இப்படி பல வகையில பார்க்கலாம். இவைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டதற்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஆவியானவர் ஊற்றப்பட்டதுதான். அதனால இதுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கலாம், ஆவியானவரின் நடவடிக்கைகள் என்று. முதல் 10 அதிகாரத்துக்குள்ள ஆவியானவரை குறிக்கிற பதம் 51 முறை வருகிறது. வெறுமன ஆவியானவருடைய நடபடி மட்டும் இல்ல, இது வசனத்தின் நடபடி. பழைய ஏற்பாட்டில் ஆவியானவருடைய நடபடி ஒண்ணு இருக்கு. அது நியாயாதிபதிகளின் புத்தகம். அந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆவியானவர் அப்போஸ்தலர் நடபடிகள்ல எப்படி ஊற்றப்படுகிறாரோ, எப்படி வல்லமையான காரியங்களை செய்கிறாரோ அப்படியே அங்கேயும் செய்கிறார். விசேஷித்த அற்புதங்கள். ஸ்தேவான் கையினால தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார்னு வேதம் சொல்லுகிறது. அங்கேயும் விசேஷித்த அற்புதங்கள். இப்படி விசேஷித்த காரியங்கள் அங்கே நடக்கிறது. இயேசுவின் நாட்கள்ல நடக்காதவைகள் எல்லாம் அப்போஸ்தலர் நடபடியில நடக்குது. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டவங்க தான் சுகமானாங்க. இங்க பேதுருவின் நிழல் பட்டவங்களே சுகமானாங்க. அங்க வஸ்திரத்தை தொட்டவங்க சுகமானாங்க. இங்க வஸ்திரத்தை தூக்கி கொண்டு போட்டாங்க, உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு போட்டாலே சுகமாகிறார்கள். இப்படி எல்லாம் வித்தியாசமான விசேஷமான அற்புதங்கள். அது எங்கேயும் நிகழ்கிறது? நியாயாதிபதிகளின் புத்தகத்துல நிகழ்கிறது. ஆனா அங்க ஒரு பெரிய பரிதாபம் என்ன தெரியுமா? அப்படியே வரும் இறங்கிரும், அப்படியே வரும் இறங்கிரும். ஆனா அப்போஸ்தலர் நடபடிகள்ல 1வது அதிகாரத்திலிருந்து படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அப்படியே நீங்க பார்க்கலாம் வளர்ச்சிய. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எங்க எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் இந்த எக்ஸ்டென்ஷன், இந்த விரிவு அப்படியே 28வது அதிகாரம் வரை அது தொடர்கிறத காண முடிகிறது. அப்படியே தொடர்கிறது இந்த விரிவு. எருசலேமிலும் 5ஆம் அதிகாரத்தில் எருசலேம் முடிஞ்சிருது. அடுத்து யூதாவிற்கு வருகிறது. 8ஆம் அதிகாரத்தில் சமாரியாவுக்குள்ளே சுவிசேஷம். சமாரியாவிலே வந்த சுவிசேஷம் அப்படியே 13வது அதிகாரம் தொடங்கி உலகம் முழுவதிலும் என்று இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த 1வது நூற்றாண்டிலேயே உலகம் முழுவதிலும் என்ற வார்த்தை இந்தியா வர தொட்டுட்டு. அதனாலதான் இங்க யார் வந்தா? தோமாவும் பர்தலோமேயும் இந்தியாவிற்கு 1வது நூற்றாண்டிலே வந்ததற்கு வரலாற்று ஆதாரங்கள் இருக்கிறது. நம்ம ரொம்ப தோமாவை குறித்து மட்டும்தான் பேசுவோம், பர்தலோமேயுடைய வருகையை பேச மாட்டோம். வரலாற்று ஆதாரங்கள் இவை இரண்டிற்கும் இருக்கிறது.
இந்த அளவு சுவிசேஷம் உலகத்தை என்ன செய்தது? பாதித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு இருந்த ஆசியா கண்டம், அன்னைக்கு இருந்த ஐரோப்பா கண்டம், அன்றைக்கு இருந்த ஆப்பிரிக்கா கண்டம், 3 கண்டத்தையும் சுவிசேஷம் தொட்டு விட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தில் கண்டங்களுக்கு சுவிசேஷம். அன்றைக்கு கண்டுபிடிக்கப்படாத 2 கண்டங்கள் எது? ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும். அன்றைக்கு இருந்த இந்த 3 கண்டங்களையும் சுவிசேஷம் தொட்டுவிட்டது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். எனக்கு அன்பானவர்களே, இதற்கு காரணம், அப்படியே வளர்ந்து கொண்டு போனதற்கு காரணம் வேத வசனம். இது வசனத்தின் நடவடிக்கைகள். இது எதனுடைய நடவடிக்கைகள்? எதன் நடவடிக்கைகள்? பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41 வாசிங்க. பாருங்க, வசனத்தை ஜனங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்து 42 பாருங்க, உபதேசத்தில் எப்படி இருந்தார்கள்? உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்ப வசனத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? உறுதியாய் தரித்திருந்தார்கள். இது அப்படியே பெருகி என்ன நடந்தது? 6வது அதிகாரத்துக்கு வாங்க. 7 தேவ வசனம் விருத்தி அடைந்தது. 12க்கு வாங்க. 12ஆம் அதிகாரம் 24க்கு வாங்க. அங்க சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள், உறுதியாய் தரித்திருந்தார்கள், வேத வசனம் விருத்தி அடைந்தது. இங்க வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று. 19க்கு வாங்க. 19வது அதிகாரத்துக்கு. இருபதாவது வசனத்தை வாசிங்க. பலமாய் விருத்தி அடைந்து என்ன செய்தது? மேற்கொண்டது. வேத வசனத்தை குறித்து இப்படி அங்க வேத வசனத்திற்கு ஆவியானவருக்கு மட்டும் இடம் இல்லை, யாருக்கும் இடம்? வசனத்திற்கும் இடம். வசனத்திற்கு இடம். 15 அதிகாரத்துல கூடி தீர்மானிக்க உட்கார்றாங்க. விருத்த சேதனம் செய்யணுமா, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணுமா அப்படின்னு சொல்லி தீர்மானிக்க உட்காரும் போது அவர்கள் எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னு பாருங்க. வாசித்து பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரத்துல 16, 17 வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது 17ல சொல்லியிருக்கு, இதற்கு பின்பு நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு வேத வசனத்தை சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய தீர்மானங்கள் முடிவுகளில் எல்லாம் எது உறுதியாயிருந்தது? வசனம். வசனம். சபையில பிரச்சனை வருது, என்ன தீர்மானிக்கிறாங்க? 6ஆம் அதிகாரத்துக்கு நம்ம பைபிளை திருப்பி பாருங்க. 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். நாங்களோ 4 பிரச்சனைக்கு
பிரச்சனைக்கு தீர்வு எது என்று காண்கிறார்கள்? வேத வசனமே. வசனத்தை போதிப்பதே, வசனத்தை போதிப்பதில் இடைவிடாமல் தரித்திருப்பதே என்று தீர்மானிக்கிறார். பாருங்க, வேதத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம். அப்போ ஆதி திருச்சபைய வசன நடபடிகள்னு அழைக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதி திருச்சபை அதோட நிக்கல. சபை ஸ்தாபிக்கப்பட்ட உடனே சபை சும்மா இருந்துறதில்ல. சபை என்ன செய்கிறதுனா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது. வேதத்தை திருப்புங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். ஆனா 8வது அதிகாரத்துக்கு உங்க வேதத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா 8வது அதிகாரத்துல சொல்லி இருக்கிறது 4வது வசனம். சிதறி போனவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து எதை பிரசங்கித்தார்கள்? உபத்திரமம் வந்தது, சிதறடிக்கப்பட்டது சபை. சிதறடிக்கப்பட்ட போது சிதறி போனவர்களுக்கு ஒரு வேலை இருந்துச்சு. என்ன வேலை தான் இருந்துச்சு? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது, சுவிசேஷ வசனத்தை பிரசங்கிக்கிறது. திருச்சபையில அனுதினமும் சேர்க்கப்பட்டார்களாம். 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில, அப்ப அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார்னா அங்க அனுதினமும் ஞானஸ்நானம் நடந்திருக்கு. அப்ப அனுதினமும் என்ன நடந்திருக்கணும்? போய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிட்டு வந்து கொண்டே இருந்திருக்கணும். அனுதினமும். அப்ப அனுதினமும் அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க, அத்தனை பட்டணத்துல தனியா விடப்பட்டிருக்கிறான். மற்றவர்களுக்கு எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறான். அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறத அவன் கண்டு ஆவியில வைராக்கியம் கொண்டு சந்தை வெளியில் எதிர்பட்டவர்கள் எல்லாரோடும் எதை பேசுகிறான்? சுவிசேஷத்தை. அவன் சுவிசேஷத்தை பேசுறதுக்கு தெரிந்து கொண்ட இடம் எது? ஆற்றங்கரை. அவன் சுவிசேஷத்தை பேசுவதற்கு தெரிந்து கொண்ட இடம் எது? கல்வி சாலை. திறனு என்கிறவனுடைய வித்யா சாலை, கல்வி கூடம். அவன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு தெரிந்து கொண்ட இடம் எது? வீடுகள். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தெரிந்து கொண்ட இடம் எது? சந்தை வெளி. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆதி கிறிஸ்தவர்கள் தெரிந்து கொண்ட இடம் எது? சுற்றி திரிந்த இடமெல்லாம். சுற்றி திரிந்த இடமெல்லாம், சிதறி போன இடமெல்லாம். அப்ப எங்க தான் சுவிசேஷம் சொல்லணும்னு என்ன கிடையாது, வரையறையே கிடையாது. எங்கேயும் சொல்லலாம். பள்ளிக்கூடத்திலையும் சொல்லலாம், சந்தை வெளியிலையும் சொல்லலாம், ஆற்றங்கரையிலையும் சொல்லலாம், வீட்டிலையும் சொல்லலாம், சிதறி போன இடமெல்லாம் சொல்லலாம். 5ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பி 20வது வசனத்தை வாசிங்க. அப்போ சுவிசேஷம் எதை கொண்டு சொல்லணும்னா இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் கொண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிறைச்சாலையிலையும் சொல்லலாம், எங்கேயும் சொல்லலாம். நம்ம எல்லாரும் சிறைச்சாலையில பாடி துதித்தார்கள் தான் கேட்டு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். சிறைச்சாலை கதவு திறந்துச்சு இல்லையா? சிறைச்சாலை கதவு திறந்துச்சு. உள்ள இருந்தது யாரு? பவுலும் சீலா மட்டுமா? இங்க திறக்காத சிறைச்சாலையை விட்டே தப்பி ஓடுறான. சிறைச்சாலை திறந்துச்ச. உள்ள இருந்தவெல்லாம் நீதிமானும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசனத்தை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்றவனா உள்ள இருந்தான். இருந்தவன்லாம் யாரு? கள்ளனும் திருடனும் கொலைகாரனும் தானே இருந்தான்.
ஓ நீங்க 2 பேரும் உள்ளே இருங்க, நாங்க போறோம்னு 2 பேரையும் விட்டுட்டு என்ன செய்திருக்கலாம்? அவ்வளவு பேரும் உங்க 2 பேருக்கு நன்றி, நீங்க பாடுனதுனால எங்களுக்கு திறந்துச்சு, நாங்க திறக்க முடியாம இருந்தோம், திறந்துட்டீங்க, போயிட்டு வரோம் டாட்டான்ட்டு போயிருக்கலாம்ல. ஒருத்தம் கூட போகல. ஏன் போகல? சிறைச்சாலையில இருந்த ஒரு ராத்திரிக்குள்ள அவ்வளவு பேருக்கும் சுவிசேஷம் சொல்லியாச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, சிறையை வந்து பார்க்க வந்த சிறையினுடைய அதிபதிக்கு வேற என்ன சொல்லியாச்சு? சிறைச்சாலைக்காரனுக்கு வேற சுவிசேஷம் சொல்லி வீட்டார் அனைவருக்கும் என்ன கொடுத்தாச்சு? ஆதி திருச்சபையில ஞானஸ்நான தொட்டி சர்ச்சில் இல்லை, எங்க இருந்திருக்கு? சிறைச்சாலையிலையும் இருந்திருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சிறைச்சாலையிலையும் அவன் பாட்டுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்து, இங்க கொடுத்தா ஏதாவது பிரச்சனை வருமா 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 வருமானா வந்துகிட்டே தான் இருக்கும். வருமானலாம் கேட்கல. ஞானஸ்நானம் பிலிப்புவை பாருங்க, தண்ணீர் இருக்கிறதே, உடனே நீர் விசுவாசித்தால் தடை இல்லை, தண்ணீர் இருக்கிறதுனே உடனே 2 பேரும் தண்ணியில இறங்குறாங்க, ஞானஸ்நானம். திருச்சபை எப்படி இருக்கு பாருங்க. அது சுவிசேஷத்தின் நடபடிகள். அது சபையின் நடபடிகள் மட்டுமல்ல. எதனுடைய நடபடிகள்? சுவிசேஷத்தின் நடபடிகள். வெறும் அப்போஸ்தல நடபடிகள் அல்ல இது. அது ஒரு சின்ன பகுதி தான். அப்போஸ்தலர்கள் 12 பேரையும் குறித்து இங்க இல்ல. பெரும் பகுதி யாருடையதை தான் ஆக்கிரமித்திருக்கிறது? பவுலுடையதைத்தான் ஆக்கிரமித்திருக்கிறது. 13வது அதிகாரம் தொடங்கினா பவுலுடையவைகள் தான் ஆக்கிரமிக்கிறது. ஆனா அதுக்குள்ள இவ்வளவு காரியங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. ஒரு சபை எப்படி இருக்கணுங்கிறத அழகாய் சொல்லுகிறது. அந்த சபை எப்படி இருக்கணும்னா, முதலாவது அந்த சபை ஆவியினால் நிறைந்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து ரட்சிக்கப்பட்டவர்களால் நிறைந்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து அந்த சபை வசனத்தால் நிறைந்திருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து அந்த சபையில் இருக்கிற எல்லாரும் சுவிசேஷ தாகத்தால நிறைந்திருக்கணும். ஆண்டவர் உங்களை ரட்சித்ததே எதுக்கு? ஆத்துமாவை ஆதாயம் செய்கிறது. வேதம் சொல்லுது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப ஆத்துமாவை ஆதாயம் பண்ணலன்னா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யாரு நீங்க? முட்டாள். இப்படி கை வைங்க. நான் ஆத்துமாவை ஆதாயம் பண்ணாவிட்டால் முட்டாள். முட்டாளிலும் முட்டாள், முட்டாளுக்கெல்லாம் முட்டாள். நான் ஆத்துமாவை ஆதாயம் பண்ணாதான் யாரு? ஞானம் உள்ளவன். ஞானம் உள்ளவன் ஆத்துமாவை கண்டிப்பா ஆதாயம் பண்ணணும். ஒரு ஆத்துமா கூட ஆதாயம் பண்ணல நீங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்க நெத்தியில என்ன எழுதி ஒட்டிக்கங்க? என்ன எழுதி ஒட்டிக்கங்க? முட்டாள்னு எழுதி ஒட்டிக்கங்க. ஆண்டவர் உங்களை என்னை ரட்சித்ததே எதுக்கு தான்? ஆத்துமாக்களை. டிஎல் மூடி ஒரு பெரிய பிரசங்கியர். டிஎல் மூடி ஒரு பெரிய பிரசங்கியர். ஆனா தினந்தோறும் ஒரு ஆத்துமாவுக்கு இயேசுவை குறித்து சொல்லாம இருக்க மாட்டார். அவர் மூலமா சந்திக்கப்பட்டவங்க ஏராளம் இருக்கிறாங்க, ஏராளமான பேர் உண்டு. ஆனா
அவருடைய ஊழியத்தில் அவர் சொல்லி சொல்லி சுவிசேஷத்தை கேட்காத ஒருவர் இருந்தார். அவருடைய வாலிப பிராயத்தில் இருந்த நண்பர், வாலிப பிராயம் தொடங்கி அவரோடு கூட இருந்தவர், அவருடைய ஆலயத்தின் ஆராதனைகளில் பங்கு பெற்றவர், அவரோடு இருந்தவர், பாலிய கால நண்பர். ஆனா அவர் மரண தருவாயில் இருக்கும்போது இந்த டிஎல் மூடி அவரை சந்தித்து சுவிசேஷத்தை சொன்னார். திரும்பவும் சொல்லுகிறார் சுவிசேஷத்தை. சில நேரம் சில ஆத்துமாக்களை ஒரு நேரம் சொன்னா காணாது, சொல்லிட்டே இருக்கணும். தூத்துக்குடி பக்கம் கிராமத்தில் ஒரு சகோதரர் இருக்கிறார். அவர் பேரு ராஜதுரைன்னு. அவருக்கு சுவிசேஷம் சொல்ல போகும்போதெல்லாம் இன்னும் அண்ணான்னு தப்பிட்டு ஓடிடுவாரு. ஜெபிக்க கூப்பிட போவேன், ஜெபக்குழுவுக்கு கூப்பிட போவேன், ஓடிடுவார். ஒரு நாள் இவரை விடக்கூடாதுன்னு அவர் வீட்டை விட்டு வெளியே போனார். போயிட்டு இப்போ வந்துடுவேன், நீங்கள் போங்கனாரு. உங்கள் கூடயே வாரேன், நீங்களும் போகிற இடத்துக்கு போயிட்டு பிறகு சேர்ந்து போயிடுவோன்ட்டு பின்னாலே போனேன். அவர் எம்னால ஓட ஆரம்பிச்சிட்டார். ஓடுறாரு. எங்கள் ஊரை விட்டு வெளியே ஓடிட்டார். வெளியே ஓடுனா வெளியே இருக்கிறது உடங்காட்டுக்குள்ளே முள்ளுக்குள்ளே ஓடுறாரு. நானும் பின்னால் ஓடுனேன். ஓடிட்டு நேரம் அந்த உடங்காடை தாண்டினா கடலுக்குள்ள குதிச்சிட்டார். கடலுக்குள்ள குதிச்சு சொல்றாரு, இப்ப இந்த தண்ணியில நீங்க ஒரு கால் வச்சீங்கன்னா இதுக்கு அங்கிட்டு குதிச்சிருவேன், அதுக்கு அங்கிட்டு குதிச்சா ஆழம், அவர் முங்கிடுவார். இம்ம வந்தீங்கன்னா குதிச்சிருவேன். இப்படி ஓடுவார். அவர் பின்னால ஓடி இருக்கேன். அன்னைக்கு வேற வழி இல்லாம திரும்பி வந்துட்டேன். வேற வழி இல்லை, எனக்கு திரும்பி வந்துட்டேன். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் அவரை பிடிச்சார். எப்படி பிடிச்சாருன்னா, அவருடைய சகோதரியுடைய கணவர், மூத்த சகோதரியுடைய கணவர் சீரியஸ் டாக்டர். சில மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. இப்ப ஜோமனை தேடி வராரு வீட்டுக்கு. நீ நான் ஜோம் பண்றதுக்கு போறேன். கல்லீரல் கெட்டு போயிடுச்சு. ஜோமனை போறேன். போன ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு விரோதமா இது சரியாயிரும்னு சொல்லி மந்திரவாதிகிட்ட போய் மந்திரம் பண்ணி வந்திருக்காங்க. உங்க குடும்பத்தில் பண்ணியிருக்கீங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க கிறிஸ்தவங்க பண்ணவே மாட்டோம். நான் சொல்லட்டுமா மந்திரவாதம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு, எதில் எப்படி செய்து என்னதில் செய்து கொண்டு வந்து அதை எங்கே வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அதை வச்சு ஒரு மஞ்ச பைக்குள்ளே செய்த மந்திரவாதத்தெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு ஒருத்தருக்கும் தெரியாமல் குடும்பத்தில் ஒரு நபர் செய்திருக்கிறாரு. அவர் தன்னுடைய நண்பரோட போய் செய்திருக்கிறாரு. இவ்வளோதான் சொல்லுவேன். இதுக்கு மேலே முழுசுன்னு சொல்லணும்னா யாரும் சொல்லட்டுமான்னு. அப்படி இவர் எழும்பி வெளியே போயிட்டார். வெளியே போயிட்டு என்னைய வெளியே கூப்பிட்டார். இதை செய்தது நான் தான். அன்னைக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பினாரு. அன்னைக்கு சாயங்காலம் அவருடைய கணவர், சகோதரனுடைய கணவர் சுகமாயிட்டாரு. 2 நாளையில வீட்டுக்கும் போயிட்டார். கொஞ்சம் வருஷம் கழிச்சு இவர் ஒரு வீடு வாங்கினாரு. ரொம்ப பிரச்சனையில இருந்த ஒரு குடும்பத்தாருடைய வீட்டை வாங்கினாரு. நஷ்டம் அடைஞ்சு போன ஒரு குடும்பத்தார் வீட்டை வாங்கினார். எல்லாரும் சொன்னாங்க, இந்த வீட்டுக்குள்ள போகும்னால அதை செய், இதை செய், அப்படி செய், இப்படி செய், அந்த இதெல்லாம் செய்துட்டு போ, இல்லைன்னா அவங்கள கஷ்டப்படுத்தினது உன்னையும் கஷ்டப்படுத்திடும்னு. அவர் சொன்னாரு, இயேசு போதையா, நான் ஜெபம் பண்ணி உள்ள போவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய கூப்பிட்டாரு. கூப்பிட்டு சொன்னாரு, அன்னைக்கு அந்த மந்திரவாதம் செய்யாததை ஜெபம் செய்துச்சுல்ல, இன்னைக்கு இதெல்லாம் சொல்றாங்க. இந்த வீட்டில் நீங்க மட்டும் ஜோமனுங்க போதும், வேற யாரையும் நான் கூப்பிடலை. இந்த வீட்டில் நான் குடியிருக்க போறேன், பிரதிஷ்டையும் வைக்கல, நான் குடியிருக்க போறேன். ஜெபம் பண்ற நீங்க வந்து ஜெபம் பண்றது தான் பிரதிஷ்டை, இதுதான் பிரதிஷ்டைன்னு குடும்பமா சேர்ந்து இன்னைக்கு அந்த வீட்டில் தான் குடியிருக்கார்.
பின்னால ஓடுற அளவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு நண்பன் உண்டு. அவனுக்கு சுவிசேஷம் சொல்லுவேன். அவனுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது இப்படி கையில் எடுத்து காட்டுவான். இந்த சாமி எனக்கு பணம் கொடுக்கும், உங்க இயேசு பணம் தருவாரா? அப்ப சொல்லுவோம் பின்னால வாரேன். மணி பேர்ஸ்ல வச்சிருப்பான் திருப்பதி வெங்கடாச்சலபதி படத்தை. இந்த சாமி பணம் கொடுக்கும், உங்க இயேசு தருவாரா? வாரேன். அவன் வீடு கட்டினான். வீடு பிரதிஷ்டைக்கு நீ கூப்பிட்டான். உன் வீடு பிரதிஷ்டைக்கு ஒரு வசன போர்டு வாங்கி வச்சிருக்கேன், அதோட வருவேன். வராத, சும்மா வேணா வா, வசன போர்டை தூக்கிக்கிட்டு வராத. நான் வசன போர்டு இல்லாமல் உன் வீட்டுக்கு வர மாட்டேன். அப்போ நீ வரவே வேண்டாம், என் வீட்டுக்கு வந்துடாத. வாரத்தில் 2 நாள் 3 நாளாவது பார்த்து சுவிசேஷம் சொல்லுவேன். 10 பேருக்கு மத்தியில் நின்னாலும் சொல்லுவேன். 10 பேருக்கு முன்னாலேயும் இப்படியே இந்த படத்தை காட்டி சொல்லிட்டு எல்லாரையும் சிரிக்க வைப்பான். ஒரு நாள் தேடி எங்க வீட்டுக்கு வந்தான். நீ எனக்கு வாங்கி வச்ச பாரு அந்த வசனத்தை எனக்கு தான். ஒரு 10 வருஷமாக இருக்கும் அந்த வசன போர்டை பத்திரமா எங்க வீட்டில் வச்சிருந்தேன். உனக்கு வாங்கின வசன போர்டு வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அது உனக்கு தான் கொடுப்போம், உன் வீட்டுக்கு தான் வரும்னு. 10 வருஷத்துக்கு மேல கழிச்சு தேடி எங்க வீட்டுக்கு வந்த வசன போர்டை எனக்கு தான் நான் எடுத்து கொடுத்தேன். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கான். எங்க ஒரு ஆத்துமாவை நாய் விரட்டுற மாதிரி விரட்டணும். எப்படி விரட்டணும்? அட சொல்லுங்க. ஏதோ சும்மா எப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாதுன்னா, சொல்ல வேண்டியது என் கடமை, கேட்கறதும் கேளாம இருக்கிறதும் ஓம் தலையில விழுந்துச்சு. எனக்கு ரத்தப்பழி இல்லை, இனி ரத்தப்பழி ஓம் மேலன்னு சொல்லி கடமைக்கு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை கடமை கழிச்சு விடுவார். சுவிசேஷத்தை எப்படி சொல்லணும் ஒரு ஆத்மாவுக்கு? சொல்லுங்க. நாய் விரட்டுற மாதிரி விரட்டி விரட்டி சொல்லணும். நான் இப்படி சொன்னதை நிறைய சொல்ல முடியும். அப்படிதான் மூடி சொன்னாரு. அந்த மரண படுக்கையில் அந்த மனுஷன் சந்திக்கப்பட்டார். சந்திக்கப்பட்டு ஒரு பாட்டு எழுதினார். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமோ? இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த பாடல் பாடப்படுது. எல்லா மொழிகளிலேயும் பாடப்படுகிறது. அநேகர ஆத்மா ஆதாயத்திற்கு உந்தி தள்ளுகிறது. இதன் ஆரம்ப வரிகள், கரையேறி உமதண்டை நிற்கும் போது இரட்சகா நான் வெட்கப்பட்டு போவேனோ? பரலோகத்துக்கு போகும்போது ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ணாம எப்படி போயிடக்கூடாது? வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. நான் தைரியமா சொல்லுவேன். நான் பல 1000 ஆத்மாவை தனிப்பட்ட முறையில் சுவிசேஷம் சொல்லி நடத்தியிருக்கேன். பிரசங்கம் பண்ணி நடத்தினேன்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் கணக்கில் எடுக்கவே மாட்டேன். கன்வென்ஷனில் போய் ஒப்பு கொடுக்கறதெல்லாம் என் கணக்கில் எடுக்கவே மாட்டேன். என் ஊழிய கணக்கில் வைக்கவே மாட்டேன். என்னுடைய பிரசங்கத்தில் இத்தனை பேர் கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுத்து மனம் திரும்பினார்கள்னு ரிப்போர்ட்லாம் பத்திரிக்கையில் எழுத மாட்டேன். ஏன்னா அந்த கூட்டத்தை நடத்துகிறவங்க கணக்கில் அதை விட்டுடுவேன். நாம் பிரசங்கித்த கூட்டத்தில் இத்தனை பேர் மனம் திரும்பினார்கள், இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்ட கரம் உயர்த்தி முன்னே வந்தார்கள், கை வைத்து ஜெபித்தார்கள் கண்ணீரோடு. நெவர்.
அந்த கணக்கெல்லாம் என்னுடைய ஊழிய கணக்கில் வைக்கிறதே இல்லை. நான் அதெல்லாம் ஊழியத்தை நடத்த கூப்பிட்டாங்க பாருங்க, அவங்க கணக்கு. நான் தனிப்பட்ட முறையில் இயேசுவை குறித்து சொல்லி நடத்தின ஆத்துமாக்களை மட்டும்தான் நான் கணக்கெடுக்கிற. தைரியமா சொல்லுவேன், பல ஆயிரம் ஆத்துமாக்கள். அந்த தைரியத்துல தான் இன்னைக்கு நான் உங்க முன்னால நிற்கேன். ஒரு திருச்சபை, ஆதி திருச்சபை இப்படி ஆத்துமாக்களை எங்கும் ஆதாயம் பண்ணுகிற திருச்சபையா இருந்தது. அதுக்கு மேல அந்த திருச்சபை ஜெபிக்கிற திருச்சபையா இருந்துச்சு. அதோட எப்படி இருந்துச்சு? இது ஒரு ஜெபத்தின் நடபடிகள். இது என்ன நடபடிகள்? என்ன நடபடிகள் சொல்லுங்க? அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்துல 31 ஜெபங்கள் இருக்கிறது. 31 ஜெபங்களுக்கும் அதே புத்தகத்துல பதில் வந்திருக்கிறது. அதான் இது என்ன நடபடிகள்? ஜெபத்தின் நடபடிகள். என கண்பானவர்களே, திருச்சபை ரெண்டாய் இருக்க வேண்டும். 2 நிலைமையில் இருக்க வேண்டும். ஒன்று, திருச்சபை இங்க மட்டும் இருக்கக்கூடாது, தெருவுலையும் இருக்கணும். எங்கே இருக்கணும்? எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? உங்க திருச்சபை பேரு தெருவில் கேட்கணும். உங்க திருச்சபை பேரு எங்க கேட்கணும்? சத்தமா சொல்லுங்க. உங்க பாட்டு சத்தம் இங்க மட்டும் கேட்கக்கூடாது. எங்க கேட்கணும்? உங்க பேச்சு சத்தம் இந்த 4 கட்டடத்துக்குள்ள மட்டும் இருக்கக்கூடாது. எங்க கேட்கணும்? ஆமா, தெருவில் கேட்கணும்னா தெருவில் போய் சுவிசேஷம் சொல்லணும். அடிச்சாலும் வாங்கிக்கணும். அடிச்சாலும் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எங்க சபை விசுவாசி ஒருத்தங்களுடைய வீடியோவை பார்த்தேன் நேற்று. உடனே அவங்களுக்கு ஃபோன் அடித்தேன். அந்த வீடியோவை யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, பிஜேபிக்காரங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை எங்கள் ஊழியர் பப்ளிஷ் பண்ணலை. பிஜேபிக்காரங்க அவங்களுடைய யூடியூப் சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து அவங்களுக்கு இன்னொருத்தவங்க போட்டிருக்காங்க. அதை அவங்க எடுத்து குரூப்பில் போட்டிருக்காங்க. அதை நான் பார்த்துட்டு நான் அவங்களுக்கு நேற்று ராத்திரி ஃபோன் அடித்தேன், என்னம்மா நடந்துச்சுன்னு. ஆலயம் இல்லாத ஒரு கிராமத்தில் போய் விபிஎஸ் நடத்த போயிருக்காங்க. படிப்பறிவுலாம் இல்லாதவங்க, மொத தலைமுறை கிறிஸ்தவங்க விபிஎஸ் நடத்த போயிருக்காங்க. விரட்டி விட்டாங்க. 2 பேர் அந்த சபையிலேருந்து போயிருக்காங்க. அவங்கள விரட்டி விட்டுட்டாங்க. உங்களை விரட்டி விட்டாங்களா? நான் போறேன்னு இந்த அம்மா இன்னொரு அம்மாவை கூட்டிக்கிட்டு, 2 பேரும் விதவைகள், 2 பேரும் படிப்பறிவு இல்லாதவர்கள், முதல் தலைமுறை கிறிஸ்தவங்க, இளைஞர்கள் கிடையாது, நடுத்தர வயதை உடையவர்கள். 2 பேரும் எங்க போயிருக்காங்க? அங்க போயிருக்காங்க. 3 நாள் விபிஎஸ் நடத்தியிருக்காங்க. 3 நாள் விபிஎஸ்லையும் சுற்றி 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 வந்து என்னென்ன இடையூறு கொடுக்க முடியுமோ அவ்வளோ இடையூறும் கொடுத்துருக்காங்க. 4வது நாள், அதாவது அந்த நபர் நடத்தி இவங்க 5வது நாள், 6 நாள் நடக்கும். 5வது நாள் பிரச்சனையை பெருசாக்கிட்டாங்க. என்னெல்லாமோ பேசுறதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. பேசுறாங்க, கெட்ட வார்த்தை போட்டு பேசுறாங்க. எல்லாம் போலீஸ் வர வந்துடுச்சு. இவங்க தைரியமா நிற்காங்க. பூசு திருநாரங்கிறாங்க. பக்கத்துல தானே பிள்ளையார் கோயில் இருக்கு, அங்க வாங்காங்க. ஆனா இவங்க நின்ன நிலையில நின்று அப்படியே நிக்காங்க, எதுக்கும் வளைஞ்சு கொடுக்காம. போலீஸ் வந்திருக்கேம்மா, தெருவில் வச்சு நடத்தாதீங்க, வீட்டில் வச்சு நடத்துங்கன்னு சொல்லி அவங்களையும் அனுப்பிவிட்டு இவங்களையும் அனுப்பி விட்டுட்டு அவங்ககிட்ட கேட்டேன், இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன். வீட்டில் தானே நடத்தணும். அந்த ஊரில் ஒரு வீடு வாடகைக்கு எடுக்க சொல்லியிருக்கேன். அந்த வீட்டில் வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டில் போய் உட்கார்ந்து நடத்துவேன். அப்போ எவன் கேட்பான்னு பார்ப்போம். தடுக்க வந்தான்னா போலீஸ் சொன்னாங்கல்ல, கூப்பிடுவேன். இந்த வைராக்கியம் யாருக்கு வேணும் சொல்லுங்க?
போன திறப்பின் வாசல் ஜெபத்தில் ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. எல்லாரும் அந்த திறப்பின் வாசல் ஜெபத்தில் ஆண்டவர் என்ன தங்களுக்கு அற்புதம் செய்தார்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, அவங்க பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு கிராமத்து தாயார், முதல் தலைமுறை கிறிஸ்தவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம். பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தவங்க வந்து அவங்க பிரச்சனையெல்லாம் சொன்னாங்களாம். பஸ் ஸ்டாண்டில் கை தூக்க முடியல, இவ்வளோ நாளாக கை இப்படி இருக்குது, முதுகில் வலி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு டாக்டர்கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு இயேசுவை குத்து சொல்லி பஸ் ஸ்டாண்டில் வச்சே ஜோம் பண்ணி அவங்க கையை பிடிச்சி தூக்கி விட்டு கையெல்லாம் அசைக்க வச்சு எல்லா வலியும் நீங்கிட்டான்னு சொல்லி ஹீலிங் குருசைடு எங்கே நடத்தியிருக்காங்க? எங்க? மஞ்சூர் பஸ் ஸ்டாண்டில் ஹீலிங் குருசைடு நடத்தணும். அதான் என்னது புதிதாக்கப்படுகின்ற ஆண்டு. மஞ்சூர் மார்க்கெட்ல, மஞ்சூர் கறிக்கடையில, மஞ்சூர் மாட்டுக்கறி கடையில, ஆட்டுக்கறி கடையில, கோழிக்கறி கடையில, காய்கறி கடையில எல்லாம் என்ன நடக்கணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு சாட்சியை சொல்லிட்டு இதுவரை இன்ட்ரோடக்ஷன் தான் பேசிட்டு இருக்கேன். இனிமேதான் செய்திக்குள்ள போகணும். ஒரே ஒரு சாட்சியை சொல்லிட்டு செய்திக்குள்ள போகிறேன். இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு தாயார், அவங்க டீச்சர், ரிட்டையர்ட் டீச்சர். என்ன வயசு என்ன கொஞ்சமா ஒரு 75 வயசு தான் இருக்கும் அப்போ. இப்போ அதுக்கு மேல இருக்கும். இப்போ 80 தாண்டி இருப்பாங்க. கணவர் ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, யாரும் ரட்சிக்கப்படலை, அவங்க தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. விருதுநகர் பட்டணத்தில் டிராக்ட் கொடுக்கறதுக்காக போய் நின்றுருக்காங்க. அங்கே உள்ள ஒரு மந்திரி ஒருத்தர் வீடு உண்டு. அந்த வீட்டுக்கு முன்னால KKSSRன்னு ஒரு மந்திரி ஒருத்தர் உண்டு. அவர் வீட்டு முன்னால போய் நின்றுருக்காங்க. நின்று டிராக்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. பாண்டிய நகருங்கிற ஒரு இடம். டிராக்ட் கொடுத்துக்கிட்டு நின்ன போது ஒருத்தர் வந்திருக்காங்க, இங்கே நின்று கொடுக்கக்கூடாது, போலீஸ் ஃபோன் பண்ணிடுவேன். இந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நீ எதையாவது கொடு, நான் வாங்கிக்கிறேன். நாம் கொடுக்குறவங்களை தடுக்கிறதுக்கு உனக்கு நீ வேண்டான்னா போயிடலான்னா நீ தந்தா நான் வாங்கிக்கிடுவேன். ஆனால் மற்ற வாங்குற தடுக்க உனக்கு உரிமை கிடையாது, ஓன் சோழியை பாருன்ட்டு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. திரும்ப ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. கடைசியில் போலீஸுக்கே ஃபோன் பண்ணிட்டாங்க. போலீஸ் வந்து அவங்கள தூக்கி போலீஸ் வேனில் போட்டு எங்கே கொண்டு போயிட்டு, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டேன். போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் இறக்கி விட்டுருக்கு. இவங்களும் பின்னால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். போனால் போலீஸ் ஸ்டேஷனில் தான் பெருங்கூட்டம் அடிப்படி போட்டுட்டு சண்டையை போட்டுட்டு உட்காந்துருக்குமே. இதுக்கெல்லாம் போய் சொல்லியிருக்காங்க, இங்கே பாரு அந்த இன்ஸ்பெக்டருக்கு உன்னைய சந்திக்க எவ்வளோ நேரமாக நீ காத்துக்கிட்டு இருக்க, உன்னை அவருக்கு எங்கே சந்திக்க நேரம் இருக்க போது, இயேசு உடனடியாக உனக்கு அற்புதம் செய்வார், இயேசுவை ஏற்றுக்கன்னு சொல்லி அங்கே டிராக்டர் கொடுத்து ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் சண்டை போட்டுக்கிட்டு வந்திருக்கவங்கிட்ட இன்ஸ்பெக்டர் செய்ய முடியாததெல்லாம் இயேசு செய்வார். இங்க உடனே போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, சார் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இவங்களை கூட்டிகிட்டு வந்து அதை உங்கள் ஸ்டேஷன்லேயே செய்துக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டுருக்காரு, ஏமாங்க வாங்க போயிருக்காங்க. வயசு 75 வயசு. போய் நிற்காங்க, என்னம்மா செய்றியேன்னு. சார் நான் என் வேலையை அங்கே செய்துக்கிட்டு இருந்தேன், செய்ய விடாமல் கெடுத்து இங்கே கொண்டு வந்தான். இங்கே சரி நம்ம வேலையை செய்வோம், நான் செய்கிறேன், அதையும் செய்ய விட மாட்டேங்கான். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் என் வேலையை பார்க்கன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவன் உங்களையும் வேலை செய்ய விட மாட்டேங்கான், என்னையும் வேலை செய்ய விட மாட்டேங்கானுங்க சார். இவன்களை உங்கள் ஊர் ஸ்காலால் 4 மிதிங்க சார். பொம்பளை ஆளு வயசான ஆள் என்ன செய்ய முடியும்? இன்ஸ்பெக்டரால் அடிக்க முடியுமா? செத்தா பெருசு, இன்ஸ்பெக்டர் உள்ளே போகணும்ல. அதனால இன்ஸ்பெக்டர் என்ன செய்திருக்காரு, உங்கள் போதகர் நம்பர் கொடுங்கன்னு இருக்காரு. உடனே போதகர் நம்பரை கொடுத்துருக்காங்க. போதகருக்கு ஃபோன் அடிச்சிருக்காப்புல, இந்த அம்மா உங்கள் சர்ச்சு தானா? ஆமாம் இங்கே தான், ஆமாம் அங்கே தான் வருவாங்க. பாருங்க எப்படி சொன்னதை கேட்க மாட்டேங்காங்க. சொன்னால் கேட்க, நீங்களாவது சொல்லுங்கள். நீங்கள் சொல்லி கேட்கல, நான் சொல்லியும் கேட்க மாட்டாங்க, அவங்க செய்கிறத தான் செய்வாங்கன்னு போதகர் சொல்லிட்டார். நல்ல பதில ஞானமாக சொல்லிட்டார். இன்ஸ்பெக்டருக்கு ஒன்றும் செய்ய முடியல. டிரைவரை கூப்பிட்டுருக்காருங்க, வாயான்னு. இந்த அம்மாவை ஜீப்பில் ஏற்றி வீட்டில் கொண்டு விடியான். நடந்து போய் ஊழியம் செய்துட்டு போலீஸ் ஜீப்பில் வீட்டில் வந்து இறங்கியிருக்காங்க.
ஒவ்வொருத்தனையும் போலீஸ் ஜீப் வீட்டில் வந்து தூக்கி கொண்டு போட்டு உதைக்கி, ஆனா இவங்கள போலீஸ் ஜீப் எங்க கொண்டு விடுது? போலீஸ் ஜீப்ல, கவர்மெண்ட் ஜீப்ல ஓசியில டிராவல் பண்ணணும்னா சுவிசேஷம் ஊழியம் செய்யுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் செய்யுங்க. இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இதுக்கு ஒரு கமா போட்டுட்டு 12ஆம் அதிகாரத்துக்குள்ள போகிறேன். வாசிங்க. அப்போஸ்தலர் 12:5 வாசிங்க. சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி தூக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி துக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். இங்க சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. தூக்கத்தோடங்கிற மாதிரி தான் இருக்கு, துக்கத்தோட மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் ஒழுங்கா சொல்லுங்க, ஊக்கமா சொல்லுங்க. தூக்கம் இல்லாம சொல்லுங்க, துக்கம் இல்லாம சொல்லுங்க. நிறைய பேர் வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்களே, வாயை திறந்து சொல்லுங்க. அப்பதான் கொஞ்சம் வாய் திறந்திருக்கு, இன்னும் மீதி வாய் என்ன செய்திருக்கு? மூடி இருக்கு. அதுவும் திறக்கிறதுக்காக ஜெபம் பண்றேன். என்ன சரி, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையார் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்களே. எதுக்காக ஜெபம் பண்ணாங்க? பேதுருவுக்காக. எதுக்கு ஜெபம் பண்ணாங்க? சிறைச்சாலை இருக்கார், உள்ளேயே இருக்கட்டும், வெளியே வரக்கூடாதுன்னா, வந்து பிரசங்கம் பண்ணி தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னா, சொல்லுங்க எதுக்கு ஜெபம் பண்ணாங்க? விடுதலைக்காகவா? அவர் விடுதலையாகி வெளியே வந்து நிற்கிறார், ஒருத்தர் நம்ப மாட்டேங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்க வீட்டு வாசல்ல நின்னா இது பேதுருவா? இருக்கவே முடியாதுங்க. அப்ப எப்படி விடுதலைக்கு ஜெபம் பண்ணியிருப்பாங்க? ஆண்டவரே, பேதுரு நாளைக்கு ஏரோது சிறைச்சேதம் பண்ணும்போது நிம்மதியாய் மறிக்கட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருப்பாங்களோ? என்னங்க சொல்றீங்க? என்ன ஜெபம் பண்ணாங்கன்னு தெரியலங்க. இங்க எழுதல. இங்க 1ஆம் அதிகாரத்துல என்ன ஜெபம் பண்ணாங்கன்னு எழுதி இருக்கு, 2ஆம் அதிகாரத்துல என்ன ஜெபம் பண்ணாங்கன்னு எழுதி இருக்கு, 4ஆம் அதிகாரத்துல என்ன ஜெபம் பண்ணாங்கன்னு என்ன செய்திருக்கு, எழுதி இருக்கு. ஆனா இந்த 12ல் 1 தான் எழுதி இருக்கு, ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். இந்த ஜெபம் என்ன செய்துச்சு? வேகமா என் கூட வேதத்தை திருப்பணும். சரிதானா? வாசிங்க 6வது வசனம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு. இவங்க ஊக்கத்தோட ஜெபம் பண்றாங்க. பேதுரு என்ன செய்துட்டு இருக்காரு? நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. இவங்க ஆண்டவரே, பேதுரு நிம்மதியா தூங்கட்டும் ஜெபம் பண்ணாங்களோ ஜெபம் பண்ணாயோ எனக்கு தெரியாது, எனக்கு விளங்கலை, ஏன்னா இங்க எழுதலை. ஆனா அவங்க ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க. நாளைக்கு தலை போனாலும் பேதுருனுடைய சமாதானம் கெடல, நிம்மதியா தூங்குறார். உங்களுடைய ஊக்கமான ஜெபம் சபையில உபத்திரவத்தின் நடுவில் கடந்து போகிறவர்களின் சமாதானத்தை, தேசத்துல உபத்திரவங்களின் நடுவிலே மரணத்தை நோக்கி உபத்திரவங்களின் நடுவே கடந்து போகிறவர்களின் சமாதானத்தை இழக்க செய்யாது அவர்களை பாதுகாக்கும் ஊக்கமான ஜெபம். அடுத்து 7வது வசனம் வாசிங்க. 2வது பாருங்க. சபையார் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவரே, உம்முடைய தூதனை அனுப்புன்னு ஜெபம் பண்ணார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஏன்னா அங்க எழுதல. ஆனா ஒன்னு, ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க. யார் வந்தா? உங்கள் ஊக்கமான ஜெபம் ஒரே இரவுல 6 லட்சத்திற்கு அதிகமானவர்களை எகிப்தை விட்டு கொண்டு வந்த வல்லமையுள்ள தூதனை
185,000 பேரை ஒரே இரவில் சங்கரித்த வல்லமை உள்ள தூதனை கொண்டு வந்து இறக்கும் ஊக்கமான ஜெபம். சபையாய் ஊக்கமாய் ஜெபியுங்கள். அடுத்து 7வது வசனத்தை வாசிக்கிறேன். அறையிலே வெளிச்சம். இருள் நிறைந்த இடம் சிறைச்சாலை ஐயா, வெளிச்சமே இல்லாத இடம். அங்கே ஆண்டவரே அங்கே வெளிச்சத்தை அனுப்பும் என்று ஜெபித்தார்களோ ஜெபிக்கவில்லையோ எனக்கு தெரியாது, அது எழுதவில்லை. ஆகையினால் எனக்கு விளங்கவில்லை. ஆனால் ஒன்று விளங்குகிறது, அவர்கள் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். இருள் நிறைந்த தேசத்தில் என்ன வெளித்து உதித்தது? சுவிசேஷம் என்னும் வெளிச்சம் செல்ல முடியாத எல்லைகளுக்குள்ளே, சுவிசேஷம் என்னும் வெளிச்சம் புக முடியாத இருதயங்களுக்குள்ளே, சுவிசேஷம் என்னும் வெளிச்சம் புக முடியாத எல்லைகளுக்குள்ளே, கிராமங்களுக்குள்ளே, அட்டிகளுக்குள்ளே சுவிசேஷம் என்னும் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஊக்கமாய் ஜெபியுங்கள் சபையே, ஊக்கமாய் ஜெபியுங்கள். அடுத்து வாசிங்க. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்தரு என்று. எனக்கு அன்பானவர்களே, பேதுரு ஆண்டவரை விலாவில் தட்டி எழுப்புன்னு ஜோம் பண்ணார்களோ தெரியாது. தூங்கிக்கிட்டு இருக்கிற நபரை தலையில தட்டுங்க, இன்னும் கொஞ்சம் உருண்டு படுப்பார். முதுகில் தட்டுங்க, நெளிச்சு கொடுத்து தூங்குவார். ஆனா இங்க சர்ச்சு முடிச்சு வீட்டுக்கு போய் வீட்டில் நிம்மதியாக உங்க வீட்டில் சர்ச்சுக்கு வராமல் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க, அவங்கள போய் விழாவில் மட்டும் ஒரு தட்டு தட்டுங்க, என்ன நடக்கும்? தட்டிக்கிட்டு பக்கத்தில் நில்லுங்க. நின்றுட்டு அடுத்த வாரம் வந்து உங்க போதகிட்ட சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு. ஒரு மிதி மிதிச்சாருன்னா நீங்க வாசலுக்கு நேரம் நின்னீங்கன்னா வாசல் வழியா வெளியே வந்துடுவீங்க. உங்களுக்கு அவர் மிதிச்சு எதிர வாசல் இல்லைன்னா நேர சுவரோட போய் ஒட்டி நிற்பீங்க, முட்டி நிற்பீங்க. விழாவில் தட்டுறது அவ்வளவு பலம் உள்ளது. தூதன் வேற எங்கேயும் தட்டல. எங்க தட்டினா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க ஜோம் பண்ணாங்களோ இல்லையே எனக்கு தெரியாது. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு. நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்துல தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, ஆவிக்குரிய தூக்கத்தில் இருப்பாங்க. தூங்குகிற குறித்து வேதம் சொன்னது மரித்தோர் மத்தியில் இருக்காங்களா? யாருக்கு மத்தியில? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவர்களை விழாவில் தட்டி எழுப்பும் சபையில் தூக்கத்தை மாற்றி, உறக்கத்தை மாற்றி, உற்சாகத்தை அல்ல உயிர் மீட்சியை கொண்டு வரும் என்ன ஜெபம்? ஊக்கமான ஜெபம். அடுத்து பாருங்க. உடனே ஆண்டவரே பேதுருவின் கைகளில் இருந்து சங்கிலிகள் விழுவதாக என்று ஜெபித்தார்களா ஜெபிக்கவில்லையா என்று எனக்கு தெரியாது, எனக்கு விளங்கவில்லை. காரணம் அங்கே எழுதவில்லை. ஆனால் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். கட்டுகள் எல்லாம் கலண்டது. உங்கள் ஊக்கமான ஜெபம் கட்டப்பட்ட மாந்தர்களை எல்லாம் என்ன செய்யும்? கட்டப்பட்ட மனிதர் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும்னு பாடுனா போதாது, என்ன செய்யணும்? ஊக்கமா ஜெபிக்கணும். சங்கிலிகள் கலண்டது. ஐயா, ஒரு ஜபம்தான் எத்தனை பதில் பாருங்க. ஜபம் ஒன்று, பதிலை தொடர்ச்சிய பாருங்க. அடுத்து வாசிங்க 8வது வசனம். தூதன் அவனை நோக்கி உன் என்ன அறை? சத்தியம் என்னும் அரைக்கச்சை. என்னதான் சொன்னாலும் வசன தெளிவே இருக்காது. இங்க சர்ச்சிலே வந்து கும்பிடுவாங்க, பிறகு எங்கேயும் போய் நிற்பாங்க, மாதா கோயில்லையும் போய் நிற்பாங்க, சூசைப்பர் கோயில்லையும் நிற்பாங்க, புனிதத்தையும் போய் கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. உங்களை சொல்லலைங்க, வேற யாரையோ சொல்லிட்டு இருக்கேன் நினைச்சேன்னா விளங்காம உருப்பிடாம போயிடும். உங்களை சொல்லதான் வந்து நிற்க. சர்ச்சிலே வந்து அல்லேலூயாம்பாங்க. ஜோசியக்காரன்ட்டையும் குறிக்காரன்ட்டையும் வாஸ்து பார்க்கிறவன்ட்டையும் வீட்டுக்கு என்ன செய்ய போறோம் பாஸ்டர்? வாஸ்து பண்ண போறோம், கொஞ்சம் வந்து ஜோம் பண்ணிருங்க. என்கிட்டலாம் வந்து சொன்னா இப்படி சொன்னாங்க, அவங்க செத்தாங்க.
வீடுக்கு பால் காய்க்க போறோம். ஆமா சொன்னாங்க, தொலைஞ்சாங்க. வீடை பிரதிஷ்டை பண்ண போறோம். வீட்டுக்கு என்ன காய்க்கப்படாது? அப்படியே வீட்டுக்குள்ள உள்ள போகும்போது நிறகுடம் தண்ணியோட போகணும்னு சொல்லி பாஸ்டர் ஜோம் பண்ணும் போது அவரை இடிச்சுக்கிட்டு உள்ள போயிடுவாங்க. குடத்துல தண்ணியை தூக்கிக்கிட்டு. நீங்க சிரிக்கிறத பார்த்தா போயிட்டு போன அனுபவத்தோட சிரிக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் இதெல்லாம் விளங்காம உருப்பிடாம போறதுக்கு வழி. இதெல்லாம் விட்டு சத்தியத்துக்கு சாட்சியாய் நிறுத்தும். ஒரு இல்லையா சொல்லுங்க. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு, தங்கச்சியுடைய மகா கல்யாணத்துக்கு நிச்சயம் ஒன்று பண்ணாங்க. ஒரு ஹோட்டல்ல எல்லாம் வச்சிருந்துச்சு. தேங்காய், வெத்தலை, மஞ்சள் எல்லாம் வச்சிருந்துச்சு. இதெல்லாம் என்னதுன்னு கேட்டேன். இதெல்லாம் அது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படியா, சரி எடுத்துருங்கன்னு. அது எப்படி எடுக்க முடியும்னாங்க. குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து நீ சும்மா அப்படின்னுட்டு ஆரம்ப ஜோபம் பண்ணுனாங்க. எங்க அத்தா நின்னார், எங்க அக்கா அம்மா நீங்க ஜோம் பண்ணுங்கன்னு ஜோம் பண்ணாங்க. அப்படியே காலை விட்டு வெளியே வந்தேன். என் 2 வீலர் எடுத்தேன், வீட்டுக்கு பார்த்து வந்துட்டேன். இவங்க ஜபம் முடிச்சு பார்க்கும்போது நான் இல்லை, ஃபோன் பண்ணுறாங்க. நான் பாதி தூரம் வந்துட்டேன், வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன், நீங்களே நடத்திக்கங்கன்னு வந்துட்டேன். ஏசு இல்லாத இடத்துல நான் ஏன் இருக்கேன்? எனக்கு எதுக்கு வேலை? வீடு நீங்க தான் பிரதிஷ்டை பண்ணணும் பிரதர்ன்னு சொல்லி ஈரோடு பக்கத்துல ஒரு ஊர்ல என்னை கூப்பிட்டுருந்தாங்க. போனேன். வீட்டு வாசல்ல சும்மா மாலையை கட்டி தொங்க விட்டுருக்கு, மாவல்ல தோரணம் போட்டிருக்கு, சும்மா என்னெல்லாமோ வச்சிருக்கு. வாசல்ல தேங்காவெல்லாம் அடுக்கி வச்சிருக்கு, எல்லாம் வச்சிருக்கு. காரை ஒரு 100 அடிக்கு அங்கே நிறுத்திக்கிட்டு இந்த மாவலை தோரணை கட்டி இருக்கிற அந்த பூவு, வாசல்ல கட்டி இருக்கிற பூவு, இந்த தேங்காய் பழம், இது எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிற உப்பு, சீனி, தேங்காய் எல்லாத்தையும் வெளியெடுங்க, நிறகுடம் தண்ணி எல்லாத்தையும் வெளியெடுங்க, அப்பதான் உள்ள வருவேன், இல்லைன்னா இப்படியே திரும்பி தூத்துக்குடியை பார்த்து போயிருவேன்ட்டேன். வாங்க பிரதர் எடுத்துடலாம், எடுத்தாதான் காரே நவலும், இல்லாட்டி நவலாதுன்ட்டேன். அடிச்சு பிறண்டு ஓடி அவ்வளோத்தையும் எடுத்தாங்க, சுத்தம் பண்ணாங்க. ஒரு ஆளை அனுப்பிவிட்டேன், எல்லாம் போயிட்டான்னு பாருங்கன்னு. பார்த்து சரின்னு சொன்ன பிறகு போனேன். போதகர் சொன்னாங்க, இவ்வளோ தைரியமா சொல்றீங்களே, எங்களால சொல்ல முடியலையே. மிஞ்சி போனா அடிக்க போறான், உன் வீட்டை பார்த்து போன்னு சொல்ல போறான், போயிட போறேன். இதுக்கு பயந்துகிட்டு நான் ஏன் இருக்கேன்? ஒரு போதகர் மகன் கல்யாணம் நீங்க தான் நடத்தணும் கூப்பிட்டுருந்தாங்க ஈரோடுல. தாலி செயினை கொண்டாங்க, பார்த்துட்டு தான் கல்யாணத்தை ஆரம்பிப்பேன்னு. தாலி செயின் அவங்க ஜாதிக்குரிய செயினா இருந்துச்சு, ஜாதிக்குரிய சிம்பல் இருந்துச்சு. கல்யாணம் நடத்த மாட்டேன்ட்டேன். சிலுவை போட்டதை கொண்டு வாங்க, கிறிஸ்தவ தாலி செயினை கொண்டு வாங்க, நடத்துறேன், இல்லைன்னா நீங்க நடத்திக்கங்கன்னு உட்கார்ந்துட்டேன். பொண்ணு மாப்பிள்ளையும் கொண்டு உட்கார வச்சாச்சு. நான் உட்கார்ந்துட்டேன், நடத்த மாட்டேன், எழும்ப மாட்டேன்னு. நீங்க நடத்திக்கிட்டு இருங்க, கொண்டு வரோம் நாங்க. கொண்டு வந்தாதான் ஆரம்பிப்பேன்ட்டேன். உங்க புத்தி எனக்கு தெரியும் அப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு, அது வாங்க முடியலன்னு சொல்லிட்டு இதையே தருவீங்க, புத்தி தெரியும், கொண்டு வாங்கன்னு சொல்லி வாங்க வச்சு 1.5 மணி நேரம் கழிச்சு சர்வீஸ் ஆரம்பிச்சு. தப்பி தவறி கூப்பிடாதீங்க, என்னைய கூப்பிட்டீங்கன்னா இப்படிதான் சிக்கல் வரும். இவைகள் எல்லாம் என்ன தெரியுமா? தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு ஆண்டவருக்குன்னு சாட்சியா நிக்க தெரியாதவங்களை வச்சு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? தேவனுக்குன்னு தைரியமா நிக்க தெரியாதவங்களை வச்சு நீங்க உங்களை வச்சு ஆண்டவர் என்ன செய்ய? நிக்கணும். சபையை நிக்க வைக்கிறவர் கர்த்தர். ஊக்கமான ஜபம் அதை சாதிக்கும். அடுத்து உன் பாதரட்சைகளை, சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஊக்கமா ஜெபம் பண்ணி பாருங்க. இயேசுவை குறித்து சொல்லாம இருக்க, அவருடைய வல்லமையை கண்ட நாம் அவரை குறித்து சொல்லாமல் இருக்க முடியாது. ஒவ்வொருவரையும் யாராய் மாற்றும்? சுவிசேஷங்களாய் மாற்றும். ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷகர், ஒவ்வொரு விசுவாசியும் மிஷனரி. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தே ஆகணும். ஊழியத்தை செய்யலைன்னா உனக்கு தலையில கை வைங்க,
நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நான் சொல்லாமலே. உங்களுக்கு ஐயோன்னு நான் சொல்லல, எனக்கு ஐயோன்னு அவரவர் உங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த வார்த்தை நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலன்னா அப்படியே நிறைவேறும் என்று சொல்லுவதில் நான் சந்தோஷப்படுகிறேன். நான் வருத்தெல்லாம் படலை. சுவிசேஷத்தை நீங்க பிரசங்கித்துத்தான் என்ன செய்யணும்? ஆகணும். அந்த வசனம் நிறைவேறுகிறதுல எனக்கு என்னது? இன்னொரு கூப்பிடாட்டாலும் பரவாயில்ல, இத்தனை வருஷம் கழிச்சு வந்தவன் வராமலே போயிருக்கலாமேன்னு சொல்லிட்டு நீங்க ஏற்றினாலும் பரவாயில்ல. அடுத்து பாருங்க, அவன் அந்தபடியே செய்தான். என்னது? ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் நல்லா கேட்பாங்க, கேட்டுட்டு ஒன்னையும் செய்ய மாட்டாங்க. விளங்கியிருக்கா? விளங்கி போச்சா? ஆனா அங்க ஊக்கமான ஜெபம் அப்படியே செய்ய வைத்தது. இன்றைக்கு திருச்சபை கேட்கிற வசனத்துக்கு விசுவாசி கேட்கிற வசனத்தை அப்படியே செய்ய வைப்பது ஊக்கமான ஜெபம். வசனம் நிறைந்த திருச்சபையாய், வசனம் செயல்பாட்டு திருச்சபையாய், எது நடந்தாலும் அதுக்கு வசனம். ஏன் இதை இப்படி செய்தீங்க? வேத வசனம் இப்படி சொல்லுது. இதை ஏன் இப்படி செய்யல? வேத வசனம் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. ஒரு அல்லையா சொல்லுங்க. எங்க மாமா சொன்னாரு, எங்க மச்சான் சொன்னாரு, எங்க மாமன் யாரு சொன்னாரு, மாமி யாரு சொன்னாரு அப்படின்னு இல்ல. எது சொல்லுது? சொல்லுங்க சத்தமா. அந்தபடியே செய்தான். அப்படி செய்ய வைப்பது ஊக்கமான ஜெபம். அடுத்து வாசிங்க. பின்னும் தூதன் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு. இப்ப பாருங்க, வஸ்திரத்தை களைஞ்சிட்டு கிடக்கான். வஸ்திரத்தை போர்த்த வைக்கிறது ஊக்கமான ஜெபம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்தவர்களை அதை சுதந்தரிக்க வைக்கிறது. பரிசுத்த வஸ்திரத்தை இழந்தவர்களை அதை சுதந்தரிக்க வைக்கிறது. துதியின் ஆடையை இழந்து முறுமுறுத்து கொண்டே கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கிறவர்களை துதியின் ஆடையினால் நிரப்புகிறது ஊக்கமான ஜெபம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அலங்கார வஸ்திரத்தை உடுத்துவிக்கிறது, சித்திர தையல் ஆடை வஸ்திரத்தை உடுத்துவிக்கிறது, நீதியின் வஸ்திரத்தை. ஊக்கமான ஜெபம். அடுத்து வாசிங்க. என் பின்னே. இன்னைக்கு முன்னால போறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. பாஸ்டர் இப்படி செய்தா நல்லா இருக்கும், நீங்க இப்படி செய்ய மாட்டேங்கன்னு சொல்லுவாங்க. பாஸ்டர் சொல்றது அவரு சொல்லிக்கிட்டே கிடக்காரு, அவருக்கு அதுதானே வேலை. அவர் சொல்றதெல்லாம் செய்துகிட்டு இருந்தா என்ன ஆகும்? நீங்களா அப்படி சொல்லுவீங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கான், இவனுக்கு பதில சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கவா? ஒழுங்கா அந்தபடியே செய்ய பழகிக்கங்க. என்ன செய்யுங்க சொல்லுங்க. ஆமா, பின்னே வா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி? ஆமா, பின்னால போகணும். என்ன செய்யணும்? இயேசுவின் முன்னே போக துணிந்தேன். இயேசுவின் முன்னே. தெரியுமா? தெரியுமா? இந்த பாட்டு ஆங்கிலத்தில் எழுதப்பட்டாலும் இந்திய மண்ணில் எழுதப்பட்டது. உங்களை போல மலைகள் மத்தியில் இருக்கிற வடகிழக்கு மாநிலத்தில் எழுதப்பட்டது. உபத்திரவத்தின் நடுவில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு வடகிழக்கு மாநிலங்களில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு இன்னும் 200 ஆண்டுகள் கூட ஆகல. தொண்ணூத்தி 5ஆம் ஆண்டுல தான் 140வது வருஷத்தை கொண்டாடினார்கள். அவங்க மத்தியில பிரசங்கிக்க போயிருந்தேன் 140வது வருஷத்துக்கு கொண்டாட்டத்திற்கு. அங்க அவர்கள் நடுவில் எழுதப்பட்ட பாடல் தான் இது. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன்,
இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான். இதுதாங்க கிறிஸ்தவம். இதுதான் கிறிஸ்தவம். இயேசுவின் பின்னே என்ன வந்தாலும் சிலுவை என் முன்னே, உலகம் என். தெளிவா புரிஞ்சுக்கங்க, தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் சிலர்கிட்ட பேசுவாரு, ஊழியத்துக்கு அழைப்பாரு, எங்க அம்மாட்ட கேட்கணும், அப்பாட்ட கேட்கணும். அதனாலதான் இன்னைக்கு நிறைய அழைக்கப்பட்ட அநேக ஊழியம் செய்யாம உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. எங்க அம்மா இப்ப வேண்டான்ட்டாங்க, எங்க அப்பா இப்ப வேண்டான்ட்டாங்க, எங்க அண்ணன் இப்ப வேண்டான்ட்டாங்க. யாருக்கு பின்னால போக போறீங்க? அம்மா அப்பாவுக்கு பின்னால இல்ல. யாருக்கு பின்னால? ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருன்னா வேலையும் விட்டுட்டு, படிப்பையும் விட்டுட்டு, எதனாலும் விட்டுட்டு, பிஸ்னஸ்னாலும் விட்டுட்டு, அதுக்கு பிறகு போய் சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், ஊழியத்துக்கு போக போறேன்னு. நான் ஆண்டவர் அழைக்கிறாரு போகட்டுமான்னு கேட்டா ஒருத்தர் கூட போக சொல்ல மாட்டாங்க. தெளிவா தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பாருங்க, அப்படியே இப்படி கடந்து வாரம் 10வது வசனத்துக்கு வாங்க. முதலாம் காவலையும் தூதனோடு அப்படி கடந்து வராங்க. காவல் காவலா இருக்கு, பிரச்சனை பிரச்சனையா இருக்கு, போராட்டம் போராட்டமா இருக்கு, தடையா இருக்கு. ஆனா தூதனோடு இணைந்து வரும்போது எல்லாத்தையும் தாண்டியாச்சு. வரல இல்லையா? சொல்லுங்க. எதனால? ஊக்கமான ஜபம். இப்ப இருப்பு கதவண்டை வருகிறாங்க, அது தானா திறக்கு. அது எதனால? ஊக்கமான ஜபம். எந்த வீதியில நடக்க கூடாது நாங்களோ அந்த வீதியில யாரோட நடக்கிறான் பேதுரு? தூதனோடு கூட. அது எதனால? ஊக்கமான ஜபம். இப்ப பாருங்க, தூதன் உடனே தூதன் அவனை விட்டு, ஆண்டவரே தூதனை எடும் ஜெபம் பண்ணாங்களா? எனக்கு தெரியாது, எனக்கு விளங்கலை, எனக்கு புரியலை, ஏன்னாங்க எழுதல. ஆனா ஊக்கமா ஜபம் பண்ணாங்க. தூதன் போயிட்டான். ஊக்கமா ஜெபம் பண்ணி பாருங்க. தூதன் வர வேண்டிய நேரம் வருவான், போக வேண்டிய நேரம் போவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஊக்கமா ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் யாரையாவது அடிச்சு திருத்த வேண்டிய நேரத்தில் அடிச்சு திருத்துவாரு, பிடிச்சு திருத்த வேண்டிய நேரத்தில் பிடிச்சு திருத்துவாரு, காலை ஒடிச்சு திருத்த வேண்டிய நேரத்தில், கையை ஒடிச்சு திருத்த வேண்டிய நேரத்தில். நீங்க ஒண்ணு ஆண்டவரை அவனை அடியும் அவனை பிடியும் ஜெபம் பண்ண வேண்டாம். நீங்க ஊக்கமா மட்டும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு எப்போ ஒடிக்கணும் தெரியும், எப்போ அடிக்கணும் தெரியும், எப்போ பிடிக்கணும் தெரியும். கையை ஒடிக்கணுமா, காலை ஒடிக்கணுமா, ஆண்டவருக்கு தெரியும். இதை ஐயா பிரசங்கம் பண்ண வந்தேன்னு சொல்லாதீங்க. இதை தவிர எதை பேசன்னு எனக்கு தெரியல. தூதன் அவனை விட்டு போய்விட்டான். இதுக்கெல்லாம் காரணம் என்னது? ஊக்கமான ஜெபம். ஒரு இல்லையா சொல்லுங்க. இடையில உள்ளதெல்லாம் விட்டுட்டேன். 14க்கு வாங்க. இங்க யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டில் ஜெபம் பண்றாங்கன்னு பேதுருக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா எங்க வந்து நிக்கா? நீங்க ஊக்கமா உங்க ஊர்ல உள்ள ஒரு 100 குடும்பத்து பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. 100 குடும்பமும் இந்த சர்ச்சுக்கு தான் வரும், வேற எங்கேயும் போவாது. நீங்க ஜெபம் பண்ணாதனால தான் அது ரோட்ல தெரியுது. என்ன கடையை தேடி தெரியுது? டாஸ்மாக் கடையை தேடி தெரியுது. நீங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க சர்ச்சை தேடி தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. வந்து நின்றார். அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு பிறகு படிங்க. என்ன 16ல இருந்து படிச்சீங்கன்னா ஜெபம் நின்று போச்சு. ஆனா 16ல இருந்து படிச்சீங்கன்னா 25 வரை இதே மாதிரி பதில்கள் தொடர்ந்து கொண்டே இருக்குது. நான் மொத்தம் இதுல 36 பதில் பார்த்தேன். எத்தனை பதில் பார்த்தேன்?
ஒரு ஜெபத்துக்கு எத்தனை பதில்? எத்தனை பதில்? ஒரு ஜெபத்துக்கு 36 பதில் ஒரே அதிகாரத்தில் எழுதி. அதனாலதான் சொல்ற அப்போஸ்தலர் நடபடிகள் என்ன நடபடிகள்? சபையே ஜெபி, தூக்கமாயல்ல, துக்கமாயல்ல, ஊக்கமாய் ஜெபி, பெரியவைகளை காண்பாய், கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Thank you Jesus. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், கைத்தட்டி உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உயிர் பெறுவி ஒன்று கொடுவி உலர்ந்த எலும்புகளே நீங்கள் உயிர் பெறுவி உறக்கம் கைத்தட்டி உற்சாகமா அச்சம் தவிர்ப்போம், தைரியம் கொள்வோம், சரித்திரம் சாட்சி கூறும். இரத்த சாட்சிகள் நம்மிடை தோன்றி நாதனுக்காய் மடிவோம். அச்சம் உறக்கம் அன்பின் தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆதி திருச்சபையை போல எங்களுடைய திருச்சபையும் ஒவ்வொரு எல்லைகளிலும் மாற்றம் பெற, உருவாக்கம் பெற, புத்தாக்கம் பெற, புதிதாக்கப்பட எங்கள் திருச்சபையில் உம்முடைய வல்லமையை ஊற்றும் என்று சொல்லி செபிக்கிறோம். தெய்வரீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.